இப்படி கிராஃப் மாதிரி அன்னிவனா ஃபினிஷிங் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 கிளிப் என்ன பண்ண 3mm போட்டு இது வரைக்கும் ஜிக்ஸாக்கா நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கு மேலே இங்க ஒரு லைன் தெரியுதுல்ல, இது நான் 2 கிளிப் வந்துட்டு க்ளோஸ்ல வச்சு பண்ணுவோம், ஓப்பன்ல வச்சு பண்ணுமா? ஓப்பன்ல வச்சு நல்லா டைட் பண்ணி ஜிக்ஸாக் பண்ணும்போது என்ன ஆகும், அது நல்லா பிளெண்ட் ஆகும். நக்குன்னு மேலே ஏற்றிடக்கூடாது, ஓரளவு கீழே ஆகலே நம்ம என்ன பண்ணணும், பிளெண்ட் பண்ணணும். இப்போ அது பிளெண்ட் ஆயிடுச்சா, முடி என்ன டைரக்ஷன்ல இருக்கோ ட்ரிம்மர் எப்படி போகணும் அதே டைரக்ஷன்ல போகணும். ரொம்ப மேல மேல ஏறுதா, கீழாகலே அந்த பிளேட் டச் ஆகுதா, கீழாகல தான் டச் ஆகுது. இப்போ நல்லா மர்ஜ் ஆயிடுச்சா, கிராஃபா இந்த இடத்துல இன்னும் இருக்கு. அப்ப இங்க என்ன கிளிப் யூஸ் பண்ணோம், 1.5mm ஓப்பன்ல யூஸ் பண்ணும். அடுத்த கிளிப் இங்க என்ன போடணும், நான் 1.5mm கீழே மட்டும் இந்த இடத்த மட்டும் பிளெண்ட் பண்றேன். கீழே இந்த லைனை மட்டும் நான் மர்ஜ் பண்றேன். இப்போ இந்த லைன்ல இங்க இருக்கு தெரியுதா லைட்டா, இதெல்லாம் அந்த 1.5mmல மேல கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ஏத்துறேன். இதன் முடி டைரக்ஷன் ஸ்ட்ரைட்டா இருக்கா, கிராஸ் கிராஸா இருக்கா? கிராஸ் கிராஸா இருக்கு. ட்ரிம்மரும் என்ன பண்றேன், டயகனலா வச்சு பிளேடு டயகனலா வச்சு நுனி